நாடகம் சமய கத்தி மகனா ரொம்ப சீரியலாக விரும்பி அந்த அம்மா उठा ले तू भी मैं खुद में छोड़ उठा दे तू भी ले अम्मा अरे तू ये मामू दिया आप गाड़ी ना रहने का அருவியோட ஃபேன் இவங்க எல்லாம் அருவியோட ஃபேன் அருவிக்கு ஃபேன் அருவி செய்யுங்க மேடம் உங்க பொண்ணா மேடம் சுரேதா நைஸ் எல்லாரும் ஒரு குரூப்ல எல்லாம் இங்க பாருங்க வீடியோ ஒன்று எடுக்கிறேன் பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜீவிதா? இங்க பாருங்க பிள்ளைக்கு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அத்தனை தோடு கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தோடு போடணும். தோடு போட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு ஹோம்ஒர்க் பண்ண டைம் இருக்காது, தோடு போடுற டைம் இருக்காது. ஆமாம் அது பெதம் பெதமா வீட்டில் இருக்கிற எல்லா தோட்டையுமே எடுத்துட்டாரு. இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் குட்டி தோடு போலீஸ் கேரக்டருக்காக ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, ஆனால் நான் ஒன்று கூட வாங்கி தரல. இன்னைக்கு பெத்தம்மா வீட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. நான் மினி சரவணா ஸ்டோர்ஸே வச்சுருக்கேன். ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி பொங்கல் சுரேதா. சுரேதா இது எடுத்து அப்படி இருக்கு. நிவாசா கோபுரம் எனக்கு நல்லா தெரியுது. அதையே பிடிங்க கடைசி வரைக்கும். நான் திருத்தணி தாண்டி பிடிப்பேன். வாங்க போலாம். நைனாங்க வணக்கம் 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 அதே வணக்கம். ஹாய் வெல்கம். எப்படி இருக்கு திருத்தணி? வாங்க. இன்னைக்கு பயங்கர ரஷ் இல்லையா? அக்காலாம் எல்லாருமே நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க போலாம். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கீழே படிக்கட்டில் வர இடம் போகிற இடம். வா எடுக்கலாம் வாமா. ஸோ ஃபைனல் வி ஆர் கம்மிங் திருத்தணி. எங்க தம்பி எங்க? தம்பியே தம்பி எங்க? வாய் கூட திறக்க மாட்டேங்கிறான். அப்படி அவனை இங்கே வா. இதுதான் கோபுரம். வா சரி கோபுரம். எதுமா கிஃப்ட் தரீங்களாவே கொடுங்க. இது வந்து சுரேதாக்கு. ஹாப்பி பொங்கல் சுரேதா. இங்கே காட்டு சுரேதா. ஹாப்பி பொங்கல் சுரேன். இது சுரேனுக்கு. சுரேன் மாதிரியே இருக்கா? ஹாப்பி பொங்கல் சுரேன். இங்கே சுரேன் காட்டு. நீ காட்டு பொம்மையே காட்டு. இது வந்து மம்மிக்கு. இது வந்து மம்மிக்கு. ஹாப்பி பொங்கல் ரேவதி. ஹாப்பி பொங்கல் ஜீவிதா. அக்கா பாருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். நான் தான் அம்மா ட்ரெஸ்ஸு காட்டுங்க. அம்மா ட்ரெஸ்ஸு இல்லை அது இதுவும் அக்கா ட்ரெஸ்ஸு அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாருக்குமே அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. மம்மிக்கு பிரதர் டேடி ட்ரெஸ் எல்லாமே டேடி போட்டு ரெடி ஆகிட்டே இருக்காரு டிவி பார்த்துட்டு. சரி அழகி
மக்களை செல்வத்தை ஜெயிக்க மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இவ்வளோ பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்குன்னா நம்ம திருவள்ளூருக்கு பக்கத்தில் போகிற வழியில் நம்ம இன்றைக்கி திருத்தணியோட ட்ராவல் தான் பார்க்குறோம். ஸோ இதோட நாங்கள் சாங் கேட்டுகிட்டே போனோம். இருந்தாலும் அவங்க காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நான் ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. மற்றதெல்லாம் ஓன் வாய்ஸ் போடுறேன். அருவிக்கு அவ்வளோ ஃபேனுங்க. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஃபுல் வீடியோஸும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் தூங்காமல் போனது நான் மட்டும்தான். இவ பாருங்கள், ரேவதியே சம்டைம்ஸ் தூங்கிட்டா, சுரேதா சம்டைம்ஸ் முழிச்சிருந்தா, சுரேதா சம்டைம்ஸ் என் மேலே வந்து தூங்கிட்டா, அம்மாவும் சம்டைம்ஸ் தூங்கிட்டாங்க, அப்புறம் அப்பாவும் தூங்கிட்டாங்க. பட் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்த ஒரே பெண்மணி நான் தான். பாருங்கள், ரெண்டும் தலைவாணி போட்டு அம்மா மடியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் படுத்து தூங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சுரேதா என் மடியில் வந்து தூங்கிட்டுருக்கோம். அவள் தனியாக தூங்கிட்டுருப்பா, எங்கள் அம்மா தனியாக தூங்கிட்டுருப்பாங்க. ஆனால் பயங்கர தலைவலிங்க. நல்லபடியாக பொங்கல் முடிஞ்சிருச்சு. எப்பயுமே பொங்கலுக்கு மட்டும்தான் அவங்க இங்கே வருவாங்க. ஒரே நாளில் ஒரு 3 இடத்த சுற்றி காட்டதை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சினிமாவுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்கிற தேட்டருக்கு கூப்பிட்டு போனேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேட்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்த்திங்கல்ல, சுரேதா தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துட்டோங்க. எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு 6 hours ஆச்சு. இன்றைக்கி அதுவும் பயங்கர ரஷ்ஷு. இன்றைக்கி கரிநாள் அன்றைக்கி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா எங்களை மாதிரியே நிறைய பேர் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. பட் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. நல்ல தரிசனம்ங்க. நாங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாலை எப்படி இருக்குங்க? இது திருத்தணியில் வாங்கினேன். இது வந்து நான் வாங்கலை, ரேவதி தான் வாங்கி கொடுத்தா. ஸோ இது வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லி சொன்னான். ஸோ சுரேதாவும் கையில் வந்து அந்த மெஹந்தி போட்டிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு வந்தேன். நான் அந்த சிப்ஸ் மட்டும்தான் தின்னேன். நான் அதை தான் சொன்னேன். பிகாஸ் அது ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் வந்து நான் முடிஞ்சால் இன்ஸ்டாவில் போகிறேன். ஏன்னா அதில் சாங் ஓடிட்டுருக்கு. அதனால் நான் சாங் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும்ன்றதுனால கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு நான் சிம்பிளாக ரேவதி நேற்று நைட் வந்த உடனே கோலம் போட்டா. ஸோ டெக்கரேட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா, தம்பி, அதுக்கப்புறமேட்டு சுரேன் எல்லோரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் லெமன் ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன், கோதுமை உப்புமா பண்ணேன். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் கிளம்பி துணி துவைச்சிட்டு போட்டு கிளம்புறதுனால உனக்கு சொல்ல ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டேங்கிற. உன்னை சமைக்க விட்டதும் போதும், நீ பண்ணுற ஆர்ப்பாட்டமும் போதும். பொழுதுனைக்கு நக்கி பாரு, டேஸ்ட்டை பாரு, அதை பாருன்ட்டு ஒரு நிம்மதியாக உட்காந்து படத்தை பார்க்க விட்றேன். இந்த உப்புமா செய்யறதுக்கு இவ்வளோ அலப்புறேன். பரவாயில்ல, நான் வந்துட்டேன். கொஞ்சம் நானே நக்கி நானே தின்னுக்கிறப்போ ஜீவிதா பத்தாது உனக்கு இல்லை. போ, உப்புமா உனக்கு இல்லை.